இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the count of the day. God is good. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேதி 21st November 2025 Friday. Hallelujah. Friday இன்னைக்கு சர்வீஸ் இருக்கு. வாங்க, கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். இன்னும் தொண்டை சரியாகல, இன்னைக்கு சரியாயிருன்னு நினைக்கிறேன். But God made me able to speak to you all. உங்களோடு இந்த குரலிலே பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறார்? இப்ப சீஷர்களையும் அங்கிருந்த கிரௌட கூப்பிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை பேசுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலிங், அழைப்பை பத்தி பேசுறார். இன்றைக்கு திருச்சபையில இந்த அழைப்பை பத்தி பேசுறதே இல்லை. சாரி, இன்னைக்கு சபை கிறிஸ்தவர்களுடைய ட்ராக்லாம் வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய அந்த காலிங், அந்த அழைப்பை நீங்க பார்க்க போறோம். என்ன சொல்லி ஆண்டவர் அழைத்தாரு என்பதை பார்க்க போறோம். சரிங்களா? அது மார்க் 8:35. மார்க் chapter 8 verse 35. Underline the verse. For whoever desires to save his life will lose it, but whoever lost his life for my sake and the gospels will save it. Hallelujah. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். எதை? தன் ஜீவனை. Hallelujah. Dear brother and sister, ஒரு முக்கியமான காரியத்தை இங்க ஆண்டவர் பேசுறாரு. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஜீவநாடி. It's a heartbeat of Christian calling, Christian faith. இன்றைக்கு யாருமே இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. பொதுவாக சொல்றேன்னா எல்லாரும் அப்படி சொல்ல வரல, மெஜாரிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக for the sake of gospel உன் ஜீவனை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கேள்விப்பட்டோம், உகாண்டா, நைஜீரியாவில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட்டமாக கொலை செய்து புதைக்கிறார்கள், எரிக்கிறார்கள். காரணம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனால. அப்ப என்ன சொல்ற? ஐயா, நீ எனக்காக ஜீவனை இழந்துட்ட, ஆனா அந்த ஜீவன் அழியவில்லை, அது என்னிடத்திலே வந்துவிடும். அல்லேலூயா. ஆதி திருச்சபையுடைய அஸ்திபாரமே இதுதான், இந்த வசனம் தான். இயேசுவுக்காக ஜீவனை கொடுத்தார்கள். இன்றைக்கெல்லாம் போதனை, இன்னைக்கு நம்பிக்கை என்ன? இயேசு கிட்ட வந்தா ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். Always we think, we talk about blessing, blessing, blessing. It's not real actually. ஆண்டவர், நீ எனக்காக ஜீவனை, the gospelக்காக, for the sake of gospel, இந்த சுவிசேஷத்திற்காக நீ ஜீவனை இழக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும். ஐயா, இதெல்லாம் வாசிக்கிறோமே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் உண்மையா இருக்கா? You say you want to follow me, deny and carry up your cross. And actually what we are doing, நாம் என்னதாக செய்துகிட்டு இருக்கிறோம்? உண்மையிலே நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஒரு நிச்சயமான இடம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பவுல் அஷ்யூரா சொல்றாரு, நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். I finish a good race. I complete a good race. சகோதரனே, சகோதரி, கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒப்புக்கொடு. இந்த வசனத்தை தியானி. ஆண்டவர் சொல்றார், ஐயா, என் நிமித்தம், என்னுடைய நற்செய்தி நிமித்தம் ஜீவனை இழக்கவும் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். You need a sacrifice. அப்படி செய்யும் போது என்ன நடக்கின்றாரு? நீ ஜீவனை இழக்கவில்லை, அது என்கிட்ட உயிரா இருக்கும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அற்புதம் செய்யுங்க.
விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தையின் உண்மைகளை சத்தியங்களை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ ஜீவனை கொடுக்க வந்தீர், ஜீவனை எடுக்க வரவில்லை. உனக்காக ஜீவனை இழக்கிறவர்களுக்கு நீ ஜீவனை கொடுக்கிறேன். You came to give an eternal life, Lord. Thank you for the promise. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நன்மையை கருமையை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியார் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? Take care and God bless.